நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்னும் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்னும் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் இவர்களுடைய நினைவினை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. இயேசு ஓர் ஊருக்குள் நுழைந்தார். அங்கே மார்த்தா என்னும் பெயர் கொண்ட பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தாவின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருபலம் கொண்டார். அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதர சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 7 முதல் 11 மற்றும் அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 5 முதல் 9 மற்றும் 28 முடிய. அந்நாட்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம். அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார். ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்திற்கு செல்லும் போதெல்லாம் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டு அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பர்.
மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். கூடார நுழைவாயிலில் மேகத்தூண் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர். அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கி தொழுவர். ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டவரும் முகமுகமாய் மோசேயிடம் பேசுவார். பின்னர் மோசே பாளையத்துக்கு திரும்புவார். இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர், ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர், ஆயினும் தண்டனைக்கு தப்பவிடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை, தண்ணீர் பருகவும் இல்லை. உடன்படிக்கையின் வார்த்தைகளான 10 கட்டளைகளை அவர் பலகையின் மேல் எழுதினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்லர், என்றென்றும் சினம் கொள்பவர் அல்லர். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்தனை தொலைவில் உள்ளதோ அத்தனை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 19 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசருடைய விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் இந்த அன்பான குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம். இந்த குடும்பம் போல நம்முடைய குடும்பத்திலும் அன்பு, அக்கறை, அரவணைப்பு, ஆறுதல், அருள், ஆசீர்வாதம் என நிரம்பியிருக்க நம் குடும்பத்தை இறைவனுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளினை தந்த அருளுக்காக நன்றி கூறி, இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் துணை கொண்டு வெற்றிகரமாக செய்து முடிக்க அதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆபத்து, தீங்கு, விபத்து, நோய் நொடிகள் எல்லாவற்றிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர் இவர்களுடைய விழாவினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த நாளில் என் அன்பிற்குரியவர்களே, மார்த்தாவினுடைய பெயரை தாங்கியவர்கள், மரியா என்கிற பெயரை வைத்துள்ளவர்கள், லாசர் என்கிற பெயரினால் அழைக்கப்படுகிறவர்கள் அதிகமான பேர் இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறோம். மார்த்தா, மரியா, லாசருடைய குடும்பம் அன்பான குடும்பம், அக்கறை உள்ள குடும்பம், அரவணைக்கின்ற குடும்பம், ஆறுதல் தருகிற குடும்பம், அருள் மிகுந்த குடும்பம், ஆசீர் பெற்ற குடும்பம். இவர்களை புனிதர்களாக திருச்சபை அங்கீகரித்திருக்கிறதா என்றால் அப்படியான புனிதர்கள் நிலையில் இவர்கள் இல்லை. ஆனாலும் இயேசுவோடு வாழ்ந்த அந்த அனுபவத்தினால், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததினால் ஒரு புனிதத்துவமிக்க வாழ்க்கையை
இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனால் என் அன்பிற்குரியவர்களே, மார்த்தாவினுடைய விழாவை மட்டும் கொண்டாடுகிற சூழ்நிலையில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் மார்த்தா, மரியா, லாசர் என மூவரையும் இணைத்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறார். மார்த்தாவை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மார்த்தா இயேசுவோடு மிகுந்த நெருக்கமாயிருந்தவர். குறிப்பாக இயேசுவை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை காட்டியவர். அவரை நன்றாக உபசரிக்க வேண்டும் என்று நினைத்தவர். அவர் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டவர். இதனால மிகவும் ஆர்வத்தோடு படபடப்பாக, பல நேரங்களில் பரபரப்பாக இருந்தவராக இருக்கிறார். அதனால தான் இவரை இயேசுவும் பரபரப்பாக இருக்கிறார் என்பதை இறைவார்த்தையின் வழியாகவே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வீட்டிலும் விருந்தாளிகள் யாராவது வந்து விடுகிறார்கள் என்றால் மார்த்தாவை போல நாமும் பரபரப்பாகி விடுவோம். அவர்களுக்கு இதை கொடுக்க வேண்டும், அதை கொடுக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று மிகுந்த பரபரப்போடு நாம் காணப்படுவோம். இது இயல்பான ஒன்று தான், நல்ல பண்பும் கூட. நம்ம குடும்பத்திற்கு யாராவது வருகிறார்கள் என்றால் நாம் நன்றாக அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு அவற்றை நிறைவு செய்ய வேண்டும். எனவே இது மிக மிக முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். உடனிருப்பது, நலம் விசாரிப்பது, அவர்களை கவனிப்பது மிக மிக தேவை. அதே நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறபடி, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 41வது இறைவார்த்தை. இப்படி பரபரப்பாக்கி பணி செய்வது நமக்குள் ஒரு கவலையை ஏற்படுத்திவிடக்கூடாது. அது கலக்கத்தை தரக்கூடாது. வேலைகள் முக்கியம்தான், வருகின்ற விருந்தாளிகளுக்கு உபசரிப்புகள் செய்ய வேண்டும் தான், இதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதனால முக்கியமானது எதுவோ அவற்றை மறந்துவிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதுதான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளுகிற உண்மை. என்னதான் இருந்தாலும் மார்த்தா ஒரு செயல் வீராங்கனை என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை. ஒருவர் நம் வீட்டிற்கு வருகிறார், நமக்கு நன்றாக தெரிந்தவர், அறிந்துள்ளவர் என்றால் அவரை நன்றாக உபசரிப்பது, கவனித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை உணர வேண்டும். மார்த்தாவினுடைய வாழ்விலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாவினுடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது? இயேசுவினுடைய அருகில் இருப்பது, இயேசு சொல்வதை கூர்மையாக கவனிப்பது, இயேசுவினுடைய வார்த்தைகளை உள்ளத்தில் ஆழ பதித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 42வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். ஆபிரகாம் லிங்கன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை இவ்வாறு பதிவு செய்கிறார்கள். அவர் அரசு அதிகாரிகளோடு பேசிக்கொண்டே போகும்போது வரும்போது திடீரென்று ஒரு செயலை செய்வாராம். தெரியாத தனமாக அந்த செயலை அவர் செய்வார். என்ன செயல் என்றால், அப்படி பேசிக்கிட்டே அந்த அலுவல் பணிகளில் ஈடுபடுகிற அதிகாரிகளுடன் அவர் பேசிக்கொண்டே போகிற போது பேனாவை வேண்டுமென்றே அவர் தவற கீழே விட்டு விடுவாராம், பேனாவை. அப்பொழுது சில அதிகாரிகள் ஒரே பரபரப்பாகி உடனடியாக ஓடி போய் அந்த பேனாவை எடுத்துட்டு வந்து, இந்தாங்க பேனா அப்படின்னு பவ்யமாக கொடுப்பாங்க இல்லையா? அப்பொழுது ஆபிரகாம் லிங்கன் இவ்வாறு அவரை குறித்து சொல்லுகிறாராம், நீ ஓடி போய் அந்த பேனாவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய், என்னுடைய பேச்சில் நீ ஆர்வம் காட்டவில்லை, என்னுடைய பேச்சை விட உனக்கு அந்த பேனா தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அதனால நீ இந்த அலுவல் வேலைக்கு சரிபட்டு வர மாட்டாய், நீ சென்று விடு என்று அவரை வீட்டிற்கு அனுப்பிவிடுவாராம். அன்பிற்குரியவர்களே, இது அவருடைய போக்கு, அவருடைய நிலைப்பாடு. எது முக்கியமோ அதில் நாம் அதிகமான ஆர்வம் காட்ட வேண்டும். மார்த்தாவை விட மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று அடையாளம் காட்டப்படுவதற்கு காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரிதாக அவருடைய வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வருகிற போது அருகிலிருந்து நலம் விசாரிப்பது, அருகிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது, அருகிலிருந்து ஆண்டவர் சொல்லுவதை
கூர்ந்து கவனிப்பது மிக மிக அவசியம் இல்லையா? அவர் சில நேரங்களில் துயரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், சோர்வோடு வந்திருக்கலாம், மனத்தயக்கத்தோடு வந்திருக்கலாம். எந்த நிலையில் வந்திருக்கிறார் தெரியாது. அவருடைய வயிற்றுக்கு உணவு கொடுப்பது என்பது வேறு, அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வது வேறு. வயிற்றுக்கு உணவு கொடுப்பதற்கு மாத்தா, அவருடைய மனதில் இருப்பதை அறிந்து கொள்வதற்கு மரியா. ரெண்டுமே முக்கியம். அதைத்தான் மரியாவினுடைய வாழ்க்கை சுட்டி காட்டுகிறது. அதுபோலவே லாசருடைய வாழ்க்கையும் கூட. லாசர் இயேசுவினுடைய அன்புக்கு உரிய ஒரு நல்ல நண்பராக இருக்கிறார். இயேசு லாசருக்காக கண்ணீர் சிந்துவதை இறைவார்த்தை சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. லாசரின் மீது எவ்வளவு அன்பு இவருக்கென்று பாருங்கள் என்று சொல்லுவதையும் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 36வது இறைவார்த்தை. மார்த்தாவுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 11:23வது இறைவார்த்தையில், உன் சகோதரன் லாசர் உயிர்த்தெழுவான் என்று. ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 43வது இறைவார்த்தை, லாசரே வெளியே வா என்று அழைப்பதை காணலாம். லாசருக்கும் இயேசு ஆண்டவருக்கு எவ்வளவு தொடர்பு என்பதை இந்த இறைவார்த்தைகள் அழகாக சொல்லுகிறது. இதனால் உயிர்ப்பின் அடையாளமாகவே லாசர் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? இந்த இடத்தில் மார்த்தா, மரியா, லாசர், இந்த குடும்பத்தில் அவருடைய பெற்றோர்களை பற்றி சொல்லலை. அப்பா அம்மா இருந்தாங்களா இல்லையா தெரியல, இல்லாமல் இருக்கலாம் என்பதுதான் விவிலிய அறிஞர்களுடைய கருத்து. அதனால தான் இவங்க 3 பேர் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த குடும்பத்தில் அன்பு இருந்தது, அக்கறை இருந்தது, அரவணைப்பு இருந்தது, ஆறுதல் இருந்தது, அருள் இருந்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. நம்முடைய குடும்பத்திலும் அத்தகைய ஆசீர்வாதங்கள் உண்டாக இந்த நாளில் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்த்திட எம்மையை பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்த்தாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானகத் தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று முக்குழியும் பிரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தில். விண்வெளி போற்றி பாடும் எந்தன் மன்னன் வருகையில். காற்றும் ராகம் பாடும் எந்தன் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எந்தன் மீட்பர் புகழினை. அவர் அன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம் நாம். வசந்தராக பாடுவோம் இந்த புனிதமான விருந்தில்.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். மார்த்தா இயேசுவிடம், நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன், உலகிற்கு வந்தவர் என்று கூறினார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீச்சூற்றவை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவிப்பதாக புனித மார்த்தாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உடைய நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இந்த இயேசு தருகிறார் இந்த நாவில் புது பாடல். இந்த இயேசு தருகிறார்.